உச்சக்கட்ட மது போதை, புகைப்பழக்கம், 45 வயதுல அந்த இளம் நடிகர் புற்றுநோய் பாதிப்பால ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் தமிழ் சினிமாவையே ஆட்டம் காண வச்சிருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட மூழ்கியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வீட்டுக்கும் அனைவரும் புறப்பட்டும் போயிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர்ல ஒருத்தர் நடிகர் விஷால் அவர்கள். தமிழ் சினிமாவுல செல்லமே அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. முதல் படமே அவருக்கு நல்ல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதைத் தொடர்ந்து அவர் நடித்த அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே அவரை தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா ஆக்குனுச்சு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. சினிமாவில் உள்ள வந்த கொஞ்ச நாள்லயே விஷால் பெரிய ஒரு நடிகராக பார்க்கப்பட்டாரு. அவர் நினைச்சிருந்தா தொடர்ந்து அப்படியே போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் எடுத்த சில தவறான முடிவுகள் அவருடைய வாழ்க்கைய திசை மாத்தி கொண்டு போணுச்சு. சும்மா இல்லாம நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுன்னு சொல்லி அதுல அவருடைய நேரத்தை வீணாக்குனாரு. அதுல அவருக்கு நிறைய பிரச்சனை. அந்த நேரத்துல அவரு நடிகை வரலட்சுமியை காதலிச்சாரு. இந்த நடிகர் சங்க தேர்தலில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால அவங்களுக்கும் இவருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதன் பிறகு விஷால் அவர்கள் தொடர்ந்து படம் நடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினாரு. இருந்தாலும் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு நிறைய விஷயங்களை பண்றேன்னு சொல்லி அவரு நடிச்ச படங்களுடைய கதையை சரியா தேர்வு செய்யல. அதனால நிறைய படம் தோல்வி. அது மட்டும் இல்லாம இவரு சொந்த தயாரிப்புல படமும் தயாரிச்சாரு. அந்த படமும் வெற்றி அடையல. எல்லாம் தோல்விதான். இதுல ஏகப்பட்ட நஷ்டம் வேற. ஒரு பக்கம் பெரிய கடன்காரனா ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம பட வாய்ப்புகளும் அவருக்கு சரியா வரல. நடிகர் சங்க தேர்தலையும் தொடர்ந்து அவரால் பணி செய்ய முடியல. இப்படி தான் செஞ்சது எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானாரு விஷால் அவர்கள். அதன் பிறகு பட வாய்ப்பும் கிடைக்காதனால ஃபுல் அண்ட் ஃபுல் மன உளைச்சல்ல மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையானாரு. சில வருடங்கள் அதிலிருந்து மீள முடியாம அதே சிக்கி அதுல பயங்கரமா உடல்நலம் பாதிக்கப்பட்டாரு. அதன் பிறகுதான் நடிகை சாய் தனிச்சிகாவுடைய நட்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து மீண்டு வந்தாரு. அந்த நேரத்துல தான் நீங்க பார்த்திருப்பீங்க, மதகஜ ராஜா அப்படிங்கிற படத்துடைய படப்பிடிப்பு விழாவுக்கு வந்திருப்பாரு விஷால். அப்போ கை கால்கள்லாம் நடுக்கம் ஏற்பட்டு அவரால நிக்க கூட முடியாம ஆடே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருப்பாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது அவரு ரீசென்ட் டைமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ வெளிநாடுகள்ல இருந்து அவருக்கு அளிக்கப்பட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தென்பட்டிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் எல்லாமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு இருக்கான். அதனால அவருக்கு எப்ப ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லி மருத்துவர்களே கைவிரிச்சதா ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியானுச்சு. அதை தொடர்ந்து நேற்று தினம் ரொம்ப உடல்நலம் சரியில்லாம போகி திடீர்னு மயங்கி விழுந்த விஷால் அவர்களை மருத்துவமனையில வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவரை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கைவிரிச்சிருக்காங்க. இந்த மிக மோசமான துயர் செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.